Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 2.6 concept wise exercise wise example wise ஒரு one shot வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சரியா? exercise 2.6ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா locusனா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். சோ locusனா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கறீங்களா? நான் ஒரு z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். z equal to 3 plus 4i ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். சரியா? இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன். என்ன கண்டிஷன்? z equal to 3 plus 4i ல ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறேன். ரியல் பார்ட் ஆஃப் z அப்படினா 3 plus 4i ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தனா இல்ல ரியல் பார்ட் என்ன 3 கரெக்ட்டா? இப்ப நான் ரியல் பார்ட் என்னன்னு எடுத்தேன் 3 ன்னு எடுத்தேன். இப்ப 3 ன்னு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 3 போயிட்டு கிராஃப்ல போயிட்டு பிளாட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கீங்களா 3 எங்க இருக்கும் x ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கும். அப்ப x ஆக்சிஸ்ல 3 ன்னு பிளாட் பண்ணிட்டா அந்த பிளாட்டுக்கு நேரா ஒரு லைன் வரைய முடியும். x = 3 ன்னு ஒரு லைன் வரைவீங்களா? அப்படி லைன் வரைஞ்சிட்டீங்க அப்படினா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போகும். சோ லோகஸ்ன்றது விஷுவலா ஒரு ஷேப்பை நம்ம பார்க்கலாம். லோகஸ்ன்றது விஷுவலா ஒரு ஷேப்பா பார்க்கலாம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா இல்ல ஒரு சர்க்கிளா இருக்கா இல்ல எனி எலிப்ஸா இருக்கா அப்படின்னு விஷுவலா நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்ல உங்க ஆர்த்தர் ரெண்டு விஷுவல் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. which means ரெண்டு ஷேப் தான் வந்திருக்கும். ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்னு சர்க்கிள். சரியா? சரி, லோகஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க. எப்ப z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து அதுல ஒரு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் ஆர் கண்டிஷன் கொடுக்கணும். z மாடுலஸ்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், இல்ல ரியல் பார்ட்னு கண்டிஷன் கொடுக்கலாம், ஆர் இமேஜினரி பார்ட்னு கண்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு அது கரஸ்பாண்டிங்கா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும். அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை நான் போய் கிராஃப்ல டிரா பண்ணேன் அப்படின்னா என்னால் விஷுவலா பார்க்க முடியும். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா இல்லை ஒரு சர்க்கிளா இருக்கான்னு பார்க்க முடியும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸை உங்க ஆர்த்தர் எழுதியிருக்காரு. ஸோ பேசிக்காக லோகஸ்னா என்ன? z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும். which means any condition ரியல் பார்ட் எடுங்க ஆர் இமேஜினரி பார்ட் எடுங்க ஆர் எல்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிங்க. அந்த z ன்னு பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸை நம்ம கேதர் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணோம்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரலாம் ஆர் ஒரு சர்க்கிளா வரலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே உங்க ஆர்த்தர் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் சர்க்கிளுக்கு மட்டும்தான் எழுதியிருக்காரு. சரியா? ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஜாமெட்ரி அண்ட் லோகஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஜாமெட்ரி என்ன? நம்ம ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் x, y கொடுக்குறோம் இல்லையா? x, y கொடுத்தா அது கார்ட்டீசியன் ஃபார்ம். சரியா? அந்த கார்ட்டீசியன் பாயிண்ட்டை போய் கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் வரைஞ்சா அது ஸ்ட்ரெயிட் லைன். இல்ல பாயிண்ட் எல்லாம் பிளாட் பண்ணும்போது எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துச்சுன்னா அது சர்க்கிள் ஷேப்பா இருக்கு. அப்ப கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டா அது என்னவா மாறிடும்? இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். லோகஸ் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. சர்க்கிளா இருந்துச்சு அப்படின்னா லோகஸ் சர்க்கிளா இருக்கு. இதெல்லாம் எப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது எய்தர் இமேஜினரி பார்ட் எடுங்க ஆர் மாடுலஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸை போய் நான் கனெக்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட் லைனா வருதா இல்ல சர்க்கிளா வருதான்னு விஷுவல் பண்ணி இந்த எக்ஸசைஸை நம்ம படிக்க போறோம். இதுதான் டாபிக். சரியா? கிளியரா? ஓகே. இதுல ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க படிக்கணும். கிவன் டேர்ம் சர்க்கிள் ஈக்குவேஷனா வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அது எப்படி சர்க்கிள் ஈக்குவேஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸசைஸ் 5.1ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தெரியணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கணும். இன் சர்க்கிள் ஈக்குவேஷனில் எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் வராது. சரியா? அப்படி சர்க்கிள் ஈக்குவேஷனில் டயக்ராம் வரைய போறீங்கன்னா எப்படி சென்டர் கண்டுபிடிக்கணும், எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிச்சா ஒரு சர்க்கிள் நம்மளால வரைய முடியும். அதை மட்டும் கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். கிளியர்? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு சாப்டர் 2ல காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒன் ஷாட் அடிக்க போறோம். எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 5 வரையும், எக்ஸாம்பிள் 2.18ல இருந்து 2.21 வரையும் ஒரு ஒன் ஷாட்டா பார்க்க முடியும். ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஜாமெட்ரி அண்ட் லோகஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ விஷுவலா பார்க்க போறோம். ஓகே? கொடுத்திருக்க ஆபரேஷன் ஏதாவது ஒரு z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷனா அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு z ஒரு பாயிண்ட்
z equal to 3 plus 4i கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த 3 plus 4i வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப்ரேட் பண்ணும். ஆப்ரேட்னா இதுலேருந்து ரியல் பார்ட் எடுங்க, ஆர் இமேஜினரி பார்ட் எடுங்க, ஆர் மாடுலஸ் கண்டுபிடிங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை ஃபார்ம் பண்ணோம்னா அது ஒரு லோக்கஸாக கிடைக்கும். லோக்கஸ்ன்ற ஒரு ஷேப்பாக கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும், ஆர் ஒரு சர்க்கிளாக கிடைக்கும். இதை பற்றி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 2.6. ஓகே, நம்ம விஷுவலாக பார்ப்போம். எல்லா சம்முக்கும் நான் விஷுவலாக காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி இருக்கும், அந்த ஷேப்பு லோக்கஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுவேன். சரியா? ஓகே, லோக்கஸ்னா என்ன? A locus is the path or shape formed by complex number when it moves by following condition. Condition வந்து இந்த எக்ஸசைஸ்ல உங்க ஆத்தர் என்ன எழுதிருக்காருன்னா மாடுலஸ் எழுதிருக்காரு, ஆர் ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட் என்னன்னு எழுதிருக்காரு. நம்ம டீடைலா சம்ல பார்ப்போம், டோன்ட் வரி. ஓகே, ஆஃப்டர் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது கலெக்ஷன் ஆஃப் எல்லா பாயிண்ட்டும், அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ரெண்டு ஷேப் தான் கிடைக்கும். ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்னு சர்க்கிள். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா உங்களோட இந்த எக்ஸசைஸ்ல ரெண்டு ஷேப் தான் கிடைக்கும். ஒன்னு வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்னு வந்து சர்க்கிள். இந்த ரெண்டு ஷேப் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, இதை தாண்டி என்ன படிக்கணும், ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னன்னா ரெப்ரசன்டிங் தி ஜியோமெட்ரி இன் தி பிளேன், which means என்ன, z equal to x plus y y ன்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. x ரியல் பார்ட் x ஆக்சிஸ், y இமேஜினரி பார்ட் y ஆக்சிஸா, அதை போயிட்டு நம்ம ஜியோமெட்ரியில ரெப்ரசன்ட் பண்ணா நமக்கு ஒரு பிளைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, இதை தாண்டி என்ன படிப்போம்னா சர்க்கிள், ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்மேட் பண்ணோம்னா z minus z0 which is equal to r. z0 என்றது சென்டர், r is a ரேடியஸ். ஓகேவா? இதை மூணு பத்தி தான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப டீடைலா படிப்போம். which means என்னன்னா ஒரு ஷேப், அந்த ஷேப்பை விஷுவலா பார்க்க போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் லோக்கஸ். லோக்கஸ்னா என்ன அப்படின்னா ஒரு z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும், அதுல ஏதாவது கண்டிஷன் அப்ரோச் பண்ணும், ரியல் பார்ட் எடுங்க, ஆர் மாடுலஸ் கண்டுபிடிங்கன்னு பண்ணும்போது நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா சர்க்கிளா இருக்கான்னு கண்டுபிடிப்போம். ஓகே, சர்க்கிளா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் 5.1 5.3 நம்ம போயிட்டு வரணும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், சென்டர் வந்து தள்ளி இருக்கு. சென்டர் தள்ளி இருக்குன்னா ஆரிஜின் 0வா இல்லாம 1,2 அப்படின்னு இருந்துச்சுன்னா சென்டர் தள்ளி வந்துடும் இல்லையா? அப்படி வரும்போது ஈக்குவேஷன் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறோம். சென்டர் ஆரிஜின் 0,0வா இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் when சென்டர் 0,0வா இருந்துச்சுன்னா. சென்டர் எப்படி எழுதணும்னா -g, -f. அப்ப given termல இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனா உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா சென்டர் -g, -f. அப்ப என்ன பண்ணும், ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த 2gxனா அங்க ஒரு gx ஈக்குவேஷன் வரும், அதை கம்பேர் பண்ணி g கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி f கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு சென்டர் கண்டுபிடிக்கலாம். சிமிலர்வே ரேடியஸ் வந்து g ஸ்கொயர் பண்ணு f ஸ்கொயர் பண்ணு -c எடுத்து ரூட் பண்ணீங்கன்னா ரேடியஸ் கிடைக்கும். ஆர்எல்ஸ் ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.3 போயிடணும். ஐடென்டிஃபை கோனிக் செக்ஷன்ல சர்க்கிள் given any equation இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ax square plus bxy plus cy square plus dx plus ef plus f equal 0. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு உங்களுக்கு அது சர்க்கிளான்னு கண்டுபிடிக்கணும்னா ஏவும் சியும் சேமா இருக்கணும். அப்ப என்ன மீனிங், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயரும் சேமா இருக்கணும், அது ஒண்ணா இருக்கணும். b equal to 0ன்னு இருக்கணும். அப்ப என்ன மீனிங், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy equal to 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது ரொம்ப டீடைலா எக்ஸசைஸ் 5.1ல நம்ம ரொம்ப தெளிவா படிப்போம் கோனிக் செக்ஷன்ல, அது அங்க இருக்கட்டும். ஏன் இது படிக்கிறோம் அப்படின்னா நான் விஷுவலா ஒரு டயக்ராம் வரைய போறேன் ஒரு சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் வந்து சென்டர் எப்படி கண்டுபிடிக்கும், ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்மளால ஒரு டயக்ராம் வரைய முடியும். அதுக்காக இதை இங்க எழுதியிருக்கேன். கிளியரா புரிஞ்சிச்சா இன்ட்ரோ? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 1 நல்லா கவனிங்க. if z equal to x plus io is a complex number, show that mod of z minus 4i by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis சொல்லிட்டாங்க. நான் லோகஸ்னா என்ன சொன்னேன், z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும், அதுல ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் ஆர் கண்டிஷன் ஆர் ரூல். ஓகே, which means என்னன்னா z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுல மாடுலஸ் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க.
பண்ணதுக்கு அப்புறம் show that the locus collection of our all point வந்து எப்படி இருக்குது z is a real axis தான் நம்ம show that பண்ணணும். z equal to real axis னா என்ன நமக்கு வந்து only x value மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ x value மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படினா ஆன்சர் என்ன y equal to 0 ன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். புரியுதா क्वेश्चन இது in another word z is real axis னா என்ன மீனிங் z equal to x plus iy னா z real axis னா z equal to x ன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். அப்போ y என்னவா இருக்கும் 0வா இருக்கும். புரிஞ்சுதா क्वेश्चनல இருந்து ஓகே நவ சால்வ் பண்ணலாம்ங்க. z equal to x plus iy ன்னு கொடுத்துறாங்க to prove that z is a real axis. real axis னா z equal to x ன்னு சொல்லணும் or y equal to 0 ன்னு சொல்லணும். ஓகே கண்டிஷன் என்ன mod of z minus 4a divided by z plus 4a equal to 1 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ ரெண்டு மாட் இருந்துச்சுனா இத நீங்க பை மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி டிவிஷனா இருக்கனால தனித்தனியா எழுதிடலாம். தென் இந்த கீழ இருக்குது இந்த சைடு போச்சுனா மல்டிப்ளிகேஷனா போயிடும். நான் டைரக்டா எழுதிட்டேன். நவ z வேல்யூ எவ்வளோ x plus iy minus of 4a z வேல்யூ எவ்வளோ x plus iy plus 4a கரெக்ட்டா. நவ மாடுலஸ் குள்ள நம்ம என்ன பண்ணோம் ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணோம் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணோம். அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. mod z னா என்ன mod z equal to root of x square plus y square real part ஸ்கொயர் பண்ணோம் imaginary part ஸ்கொயர் பண்ணனும் கரெக்ட்டா. ஓகே நவ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இத ரியல் பார்ட் கரெக்ட்டா எழுதணும் இமேஜினரி பார்ட் கரெக்ட்டா வரும். x அப்படியே இருக்கு i காமனா எடுத்தா y - 4 வரும். x அப்படியே இருக்கு i காமனா எடுத்தா y + 4 வரும். இப்போ மாடுலஸ்ல இருந்து நான் எடுக்கிற மீனிங் என்ன x ஸ்கொயர் பண்ணோம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் y - 4 ஸ்கொயர் பண்ணோம். x ஸ்கொயர் பண்ணோம் y + 4 ஸ்கொயர் பண்ணோம். இப்போ ரெண்டுமே ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா ரூட் கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் என்ன இருக்கு x ஸ்கொயர் + y - 4 ஸ்கொயர் இந்த சைடு x ஸ்கொயர் + y + 4 ஸ்கொயர் இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஏனா உள்ள கொண்டு வந்தா -x ன்னு வரும். இது என்ன a - b ஸ்கொயர் a - b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a - b ஸ்கொயர் = a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2 டைம்ஸ் ஆஃப் ab இந்த ஃபார்முலால வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். ஓகே y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணா 16 -2 டைம்ஸ் ஆஃப் ab a எவ்வளோ y b வந்து 8 4 இப்போ 2 4s are -8y similar way the x square cancel ஆயிரும் y ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணா 16 ஆனா இது என்ன a + b ஸ்கொயர்னால இங்க பிளஸ் வந்துரும். சோ 2 டைம்ஸ் ஆஃப் ab னா 2 டைம்ஸ் ஆஃப் 4 * y அப்ப 8y வந்துரும். கிளியர் இந்த y ஸ்கொயரும் இந்த y ஸ்கொயர் கேன்சல் ஆனா இது உள்ள கொண்டு போச்சுனா இந்த 16 இந்த 16 கேன்சல் ஆனா இந்த சைடு போச்சுனா -6 தான் வரும். இந்த பிளஸ் 8 இங்க எழுதுங்க -8 வந்துச்சு பிளஸ் 8 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா -8y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -16y = 0 therefore 16 கீழ கொண்டு போனா y = 0. now y = 0 ன்னு கிடைச்சிச்சா நமக்கு என்ன z = x plus iy ல y வந்து 0வா போயிடுச்சுனா z = x z = x னா என்ன மீனிங் it is a real axis. புரியுதா அதுதான் நம்மளோட क्वेश्चन z is a real axis சொல்லணும். பட் locus னு ஒரு வேர்ட் வந்திருக்கு. நான் என்ன சொன்ன locusனா z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கணும் அதை ஆபரேட் பண்ணணும். அப்படி ஆபரேட் பண்ணும்போது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட் வந்து நான் கிராஃப்ல போய் பிளாட் பண்ண அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வருதா இல்ல சர்க்கிளா வருதா விஷுவலா பார்க்க முடியும்னு சொன்னேன்னா ஓகே. இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆஃப்டர் சால்வ் பண்ணா z is a real axis வந்துருச்சு. ரியல் ஆக்சிஸ்னா z = x x க்கு எந்த வேல்யூ வேணா கொடுங்களே x = 2 x = 3 x = 4 x = 5 என்ன வேல்யூ வேணா கொடுங்க. நான் x க்கு வந்து 3 எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே x க்கு 3 எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க இது வந்து டயகிராம் x and y ஆக்சிஸ் -y positive y -x positive x நான் x க்கு என்ன கொடுக்கிறேன் 3 ன்னு கொடுக்கிறேன். 3 இங்க இருக்குமா இந்த பாயிண்ட் x = 3 னா இதுக்கு நேரா நான் ஒரு லைன் வரைய முடியும். இப்போ x = 3 அப்ப இந்த क्वेश्चனை பொறுத்தவரை என்ன when locus of z is real axis ஆ இருக்கு கரெக்ட்டா real axis ஆ இருக்கு. in other word இது என்ன சொல்லலாம் where x is parallel to x is a straight line is straight line now x = straight line which is parallel to y axis which is parallel to y axis இதுதான் locus எப்படி இருக்கு straight line ஆ இருக்கு. அப்ப என்ன மீனிங் ஒரு z ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அதை ஆபரேஷன் பண்றீங்க ஆஃப்டர் ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு z = x ன்னு கிடைக்குது. இத வந்து நான் இப்ப z = 3 னா லைன் இப்படி வரும் z = 4 னா லைன் x ஆக்சிஸ்ல வரும் 5 னா லைன் இப்படி நேரா வந்துச்சா it is a straight line. இப்போ x is a straight line equation. லோகஸ்ன்றது ஆஃப்டர் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்குது. அதை நான் டயகிராம்ல விஷுவலா பார்க்கறேன்
விஷுவலான ஒரு ஷேப்பா பார்க்குறேன், அந்த ஷேப் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. கிளியரா புரிஞ்சுச்சா லோகஸ்னா என்னன்னு? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியர்? ஓகே. Okay student, question number 2 என்னன்னா, if z equal to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 by iz plus 1 equals 0, show that locus of z is in the equation கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? லோகஸ்னா z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும், ஆர் ஏதாவது கண்டிஷன் கொடுக்கணும், ஆர் ஏதாவது ரூல் கொடுக்கணும். ரூல் வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா மாடுலஸ் ரூலையும் இமேஜினரி ஆர் ரியல் பார்ட் இதை மட்டும்தான் ரூலா உங்க ஆத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூல கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு கிராஃப்ல பிளாட் பண்ணோம் அப்படின்னா விஷுவலா எனக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அப்படி விஷுவலா கிடைக்கிற ஷேப் எய்தர் சர்க்கிளா இருக்கும் ஆர் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரை இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 இல்லையா? சரி, இதை வந்து நான் பின்னாடி சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சம்ம முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் பின்னாடி விஷுவலா காட்டுறேன் இது எப்படி சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஓகே, நவ் கண்டிஷன் என்ன? இமேஜினரி ஆஃப் 2z plus 1 iz plus 1 equals 0. இட் மீன்ஸ் என்ன? இமேஜினரி பார்ட் எனக்கு 0 போயிடுச்சுன்னா இட்ஸ் ஏ பியூர்லி ரியல் ஆக்சிஸா இருக்கும். கரெக்டா? இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நவ் z வந்து எனக்கு x plus iy, இமேஜினரி ஆஃப் இதை நான் சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரணும். இதுதான் क्वेश्चन. ஓகே, இமேஜினரி ஆஃப் இதுல z க்கு பதிலா என்ன பண்ணலாம்? x plus iy, z பதிலா x plus iy, ரிமைனிங் அப்படியே இருக்கு ஈக்குவல் டு 0. இதான் கண்டிஷன். 2 into x 2x, 2 into iy minus plus i2y plus 1, I into x ix, I square, I square na minus 1, அப்ப minus y plus 1 வந்துருச்சா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? ரியல் பார்ட்டை ஒழுங்கா எழுதுங்க. 2x plus 1, இமேஜினரி பார்ட் ரெண்டாவது எழுதுங்க. ரியல் பார்ட் என்ன? 1 minus of y plus ix எழுதலாம் ஈக்குவல் டு 0. whenever denominatorல i வந்துச்சுன்னா கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்னா என்ன? இதுல இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும். இப்போ இது என்ன ஆகும்? 1 minus of y minus ix divided by 1 minus of y minus ix ன்னு வந்துச்சு. கிளியர்? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் இதை இது கூட பண்ணணும், இதை இது கூட பண்ணணும். ஓகேவா? இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணணும், சிமிலர்வே இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதை இது கூட பண்ணணும், தென் இது கூட பண்ணணும். நல்லா கவனிங்க. 2x plus 1 இது கூட மல்டிப்ளை பண்ணா அது மல்டிப்ளை பண்ணல, நான் மல்டிப்ளிகேஷனா எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட். தென் மைனஸ் ஆஃப் இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணா இது வந்துருச்சு. நவ் i2y இது கூட மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆஃப் i2y ஆஃப் இந்த டேர்ம் வந்துருச்சு. நவ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு வரும். நல்லா கவனிங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ், ஓகே, I into I square, I into I square, then y into x yx, இங்க 2 இருக்கனால 2xy ன்னு வரும் இந்த இடம். I square வேல்யூ minus 1 நால இது பிளஸ் ஆ மாறிச்சு, 2xy வந்துச்சு. கிளியர்? டினாமினேட்டர் பாருங்க, a plus b, a minus b, அப்ப a square minus b square எழுதலாம். கிளியரா? ஓகே. ஆஃப்டர் இது எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு क्वेश्चनல என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? இமேஜினரி ஆஃப் இந்த பார்ட் வந்து ஈக்குவல் டு 0. அப்ப இந்த இதுல போய் இமேஜினரி பார்ட்டை போய் எழுதுங்க. இமேஜினரி பார்ட்ன்றது என்ன? i கோஎஃபிஷியன்ட்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் இமேஜினரி. i கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? minus x 2x plus 1 plus 2y 1 minus of y. டினாமினேட்டர் வந்து எல்லா டேர்முக்கும் சேம். அப்ப டினாமினேட்டர் எழுதிட்டு ஈக்குவல் டு 0 ன்னு எழுதிடும். நவ் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா 0 ன்னு ஆயிடும். கரெக்ட்டா? இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா 0 ன்னு ஆயிடும். இப்ப மேல இருக்க டேர்ம் மட்டும் வரும். இப்ப நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. minus x into 2x minus 2x square minus x into 1 minus x, 2 times of y 1 time பண்ணா 2y minus of plus minus 2y into y 2y square equal to 0. இப்போ என்ன பண்ண? என்டையர் ஈக்குவேஷன் மைனஸால மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணனும்? 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 ப்ரூவ் பண்ணனும்னால மைனஸால மல்டிப்ளை பண்ணா 2x square இது பிளஸ்ஸா மாறிடும், இது மைனஸா மாறிடும், இது பிளஸ்ஸா மாறி equal to 0. இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. இதோட क्वेश्चन முடிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன்? லோகஸ்னா விஷுவலா பார்க்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? z equal to
எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு ஒரு நம்பர் எடுத்து அதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இமேஜினரின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது எனக்கு லோகஸ் வந்து இப்படி வந்து நீங்கள் ஷோ தட் பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ இதை வந்து விஷுவலாக பார்க்கணும் இல்லையா? விஷுவலாக பார்க்கும்போது அது ஸ்ட்ரைட் லைனா இல்லை சர்க்கிளா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நான் 2 படிக்க சொன்ன ஒன்று நல்லா கவனிங்க. இது வந்து எக்ஸசைஸ் 5.3 பற்றி பார்த்தீங்க அப்படின்னா there is no xy term. xy term இருக்கா? இல்லை. coefficient of x square coefficient of y square சேமா இருக்கா? then is a circle. அப்போ இந்த லோகஸ் வந்து சர்க்கிள்னு சொல்லிடலாம். இன்னும் விஷுவலாக நான் பார்க்கணும் அந்த சர்க்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் இது சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல 2x² + 2y² + x - 2y = 0ன்னு. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை 2ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எங்கே எழுதலாம்? ஓகே, இங்கே எழுதுறேன். இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா x² + y² + x/2 மைனஸ் y = 0ன்னு கிடைக்கும். ஆஃப்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்கும். இப்போ நான் சென்டர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த ஃபார்முலாவில் இதை போய் கம்பேர் பண்ணும். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேரிசன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் டேர்மை 2gx = x/2 அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 2 டினாமினேட்டர் வந்துடும். இந்த 2 டினாமினேட்டர் xx கேன்சல். அப்போ c = 1/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? y டேர்ம் பாருங்க. y டேர்ம் 2f ஓட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2fy = -y ன்னு இருக்கு. y கேன்சல்னா f = -1/2ன்னு கிடைக்கும். சரியா? gfன்றது சென்டர். நீங்க சென்டர் எப்படி ஈக்குவேஷனுக்கு எழுதணும் அப்படின்னா சர்க்கிளுக்கு எப்படி சென்டர் எழுதணும்னா -g, -f. ஓகே, -g, -fன்னு எழுதணும். -g, -f. அப்ப இங்க போய் பாருங்க, சென்டர் இஸ் -g, -f. அப்ப -g, -fனா -1/2 + 1/2 சென்டர் கிடைச்சிச்சு. ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா √g² + f² - c. இந்த ஃபார்முலால நீங்க இந்த வேல்யூவை போய் போடுறீங்க. g வேல்யூ, f வேல்யூ, c போட்டீங்கன்னா ரேடியஸ் வந்து √5/4ன்னு கிடைச்சிடும். நான் விஷுவலா பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? எனக்கு ஒரு ரேடியஸும் சென்டரும் கிடைச்சுன்னா டயக்ராம் போடுங்க. சென்டர் எவ்வளோ? -1/4, 1/2. -1/4 வந்து இந்த ஆக்சிஸ்ல இருக்குமா? இந்த x ஆக்சிஸ் -(x)ல 1/2 வந்து y ஆக்சிஸ்ல இருக்குமா? இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆதா? அப்போ எனக்கு இது சென்டர். ரேடியஸ் வந்து √5/4. √5ஓட வேல்யூ 2.23. 2.23 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5ன்னு வரும். அப்போ 0.5னா இந்த சென்டரில் இருந்து 0.5ல ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்படி இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் நம்மளோட கொஸ்டின் ப்ரூஃப் பண்ணுறது. புரியுதா சொல்றது? அப்போ என்ன சொல்கிறேன்? zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். எய்தர் மாடுலஸில் பண்ணுறேன், ஒரு இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இங்கே சொல்லிட்டாங்க z இஸ் லோகஸ் ஆஃப் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? லோகஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை நீங்கள் கிராஃபில் போய் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா எய்தர் சர்க்கிளாக வருது ஆர் ஸ்ட்ரைட் லைனாக வருதுன்னு சொன்னேன். அது எப்படின்னு விஷுவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியணும். இந்த மெத்தட் வந்து பேசிக்கலாக எக்ஸசைஸ் 5.1ல ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். கிளியரா? ஸோ லோகஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரா விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியும் அந்த ஷேப் எப்படி இருக்குன்றது. புரிஞ்சுதா? கிளியரா? ஆனால் இந்த கொஸ்டின் பேசிக்காக என்ன அப்படின்னா z கொடுத்துருக்காங்க, இமேஜினரி ஆஃப் இந்த வேல்யூ = 0ன்னு போட்டு லோகஸ் ஆஃப் z வந்து இதன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் இப்படி சால்வ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். அவர் லோகஸ் எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.3 வச்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அண்ட் y² சேமாக இருக்குது, there is no xy டேர்மாக இருக்கனால டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் இஸ் சர்க்கிள்னு சொல்லிடலாம். அப்புறம் எக்ஸாக்டாக நான் சர்க்கிள் வரையணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c-ல ஈக்குவேட்டிங் x டேர்ம் அண்ட் y டேர்ம் பண்ணால் gf கிடைக்கும். gf கிடைச்சுன்னா சென்டர் -g, -fன்னு எழுதணும். ரேடியஸ் வந்து √g² + f² - c போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா சென்டர் கிடைக்கும். அதுலேருந்து ரேடியஸ் வச்சு ஒரு டயக்ராம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டயக்ராம் தான் இந்த ஈக்குவேஷன்.
இந்த ஈக்குவேஷனை எனக்கு சர்க்கிளா இருக்குன்றத விஷுவலா நம்மளால பார்க்க முடியுது. புரியுதா சொன்னது? ஓகே. இப்போ இதே கொஸ்டினை கொஞ்சம் கிரியேட்டிவா எடுக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ கிரியேட்டிவா எடுக்கிறாங்கன்னா கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு ரியல் பார்ட் ஆஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்க எழுதிருக்கீங்களா இதுல எது ரியல் பார்ட், இதுவும் இதுவும் அண்ட் ஆல்சோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா டினாமினேட்டர் 0ன்னு போயிடும். இந்த பார்ட் இங்கே மேலே வருமா ஈக்குவல் டு 0ல. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷன் 2x - y + 1 = 0. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். எப்படி எக்ஸுக்கு 0 போடுங்க ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், எக்ஸுக்கு 1 கொடுங்க ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எங்கே இட் இஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள், எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் போய் கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறோமோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை நான் கேதர் பண்ணி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாயிண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு, இட்ஸ் கால்ட் அஸ் லோக்கஸ். லோக்கஸில் ஒரு வியூவாக பார்க்கலாம், ஒரு ஷேப்பாக பார்க்கலாம். இப்போ இதில் கரஸ்பாண்டிங் XY நீங்கள் அப்ரோச் பண்ண உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அந்த லைனு, அது வந்து ஒரு லைன் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அப்போ லோக்கஸ் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக விஷுவல் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எனி கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எழுதலான்றது என்னோட கருத்து. சரியா? ஸோ பேசிக் கொஸ்டின், இஃப் Z ஈக்குவல் டு இந்த டேர்ம் இருக்கு, இமேஜினரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு லோக்கஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் கான்ஜுகேட் பண்ணிட்டீங்க, ஆஃப்டர் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. லோக்கஸ் என்ன சொன்னால் என்னால் ஒரு விஷுவலாக பார்க்க முடியும். இப்போ இது வந்து சர்க்கிள், இது சர்க்கிள் சொல்கிறதுக்கு எக்ஸசைஸ் 5.3 5.1 வச்சு ப்ரூவ் பண்ணலாம். 5.3 வச்சு டேரெக்டாக சொல்லிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XY கோஎஃபிஷியன்ட் ஆஃப் Y ஈக்குவலாக போச்சுன்னா தேர் இஸ் நோ XY டேர்ம் இல்லை அப்படின்னா இட்ஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன் சொல்லலாம். பை 5.3 எக்ஸசைஸ் 5.3 ஐடென்டிஃபை கோனிக்ஸ். 5.1ல இந்த ஈக்குவேஷனை ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கூட வச்சோம் அப்படின்னா சென்ட்ரல் ரேடியஸ் கிடைச்சிரும். அதை வச்சு நான் டயக்ராமே இப்படி பிளாட் பண்ணி வரையலாம் அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? இதான் கொஸ்டின் நம்பர் 2. Okay student, question number 3. Obtain Cartesian form of the locus Z in each of the cases கொடுத்துறாங்க. Z ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த Z ல ஒரு ஆபரேஷன் பண்றோம், பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது லோக்கஸா நம்ம விஷுவலா பார்க்கலாம் நான் சொன்னேன். கரெக்டா? எல்லா கொஸ்டின்லயும் நம்ம பார்ப்போம். டோன்ட் வரி. Z equal to x plus iy. இதுல என்ன சொல்றாங்க, real of iz square equal to 3 ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க டேர்ம்லாம் கண்டுபிடிக்கணும். Z வந்து x plus iy, i ஐ z கூட மல்டிப்ளை பண்ணா i into x, i i ஸ்கொயர்னால மைனஸ் வந்துரும், -1 and y வந்துரும். கிளியரா? இப்போ இதுல ரியல் பார்ட் ஆஃப் iz எடுக்கணும். ரியல் பார்ட் ஆஃப் iz ஓட -y இல்லையா? ரியல் பார்ட் ஆஃப் iz ஸ்கொயர். அப்ப ரியல் பார்ட்டை இந்த சைடு நீங்க ஸ்கொயர் பண்ணனும். அப்ப -y ஸ்கொயர் பண்ணா ஈக்குவல் டு +y ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, 3, y ஸ்கொயர் ஈக்குவல் 3 ன்னு வந்துச்சு. இது எப்படி விஷுவலா பார்க்கலாம், இதுல என்ன லோக்கஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஓகே டயகிராம் போடலாம் நம்ம. ஓகே, இங்க இருக்கு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ன்னு இருக்கா? அப்போ y என்னவா கிடைக்கும், y ஈக்குவல் டு +or-√3 ன்னு கிடைக்குமா? y ஈக்குவல் டு +or-√3 இருக்கும். இப்போ நான் y ஈக்குவல் டு +or-√3 நான் போய் ஏதாவது கிராஃப் வரையறேன்னு வச்சுக்கிறேன். கிராஃப் வரையறேன். இப்போ இந்த கிராஃப்ல பாருங்களேன், √3 வேல்யூ எவ்வளோ, √3 வேல்யூ வந்து +or-1.732 1.732 ப்ளஸ் 1.732 y ஆக்சிஸ்ல இங்கே வருமா? பேசிக்கா 1.732 இங்க இது 1 இது 2 ன்னு வச்சீங்கன்னா இது நடுவுல 1.732 -1.73 இங்க ஒரு மைனஸ் y ஆக்சிஸ்ல, இது y ஆக்சிஸ்ல. அப்ப இதுக்கு நேரா ஒரு லைன், இந்த பாயிண்ட்க்கு நேரா ஒரு லைன். ஓகேவா? விஷுவலா பார்க்க முடியுதா? லைன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா? அப்ப இந்த क्वेश्चन பை டயகிராம் வச்சு லோகஸ் எனக்கு எப்படி இருக்கு, லோகஸ் வந்து எனக்கு ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. கரெக்ட்டா? ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் which is parallel to x axis. ஏனா என் y வேல்யூ வந்து √3 +or-√3 னால 1.732 இங்க y equal to 1.732. இது என்ன, y equal to -1.732. அப்ப இது எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அப்ப லோகஸ்ன்றது ஒரு z ன்னு ஒரு வேல்யூ எடுத்து அதுல இருந்து ரியல் பார்ட்னு ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு y கிடைக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்னா இங்க சிங்கிள் லைன் தான் போகுது. இத போய் நான் கிராஃப்ல பிளாட் பண்ண அப்படினா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப்ல வருது.
அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப் தான் லோகஸ். இப்போ லோகஸ்ன்றது ஒரு ஷேப்பை என்னால் பார்க்க முடியும். எப்போ ஜெட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து அதை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸில் உங்கள் ஆர்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுனது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து மாடுலஸ் பேஸ் பண்ணியும் ரியல் பார்ட் இமேஜினரி பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. புரிஞ்சுதா எப்படி ஒரு லோகஸை பார்க்கலாம் அப்படின்றது? ஓகே ஓகே, இதுதான் கிராஃபு. இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்டில் எங்கேயா எடுக்கலாம். லோகஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா எப்படி, ஆர்எல்ஸ் சர்க்கிளாக இருக்கா எப்படி அப்படின்றத நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ இந்த கொஸ்டினே இப்போ மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிரியேட்டிவா. இமேஜினரி ஆஃப் IZ ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவல் 3. நான் கொஸ்டினை மாற்றிட்டேன். இமேஜினரி ஆஃப் IZ ஸ்கொயர்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப்டர் என்ன பண்ணணும், IZ ஸ்கொயர் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ இதில் போயிட்டு IZல இமேஜினரி பார்ட் எடுங்க, எக்ஸ் மட்டும் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 3, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 3னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ லைன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணும், இப்படியும் இப்படியும் வரும் லைன். கரெக்டா? இட் இஸ் ஏ வெர்டிக்கல் லைன். இட் இஸ் ஏ ஃபார் இருக்கு. இந்த நான் கிரியேட் பண்ண கொஸ்டினுக்கு டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, நான் கிரியேட் பண்ண கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3னால 1.732 இங்கே இருக்கும், இது மைனஸ் 1.732ன்னு இருக்கும். கரெக்டா? இது எப்படி இருக்கு, வெர்டிக்கலாக இருக்கு. கரெக்டா? அப்போ இது வெர்டிக்கலாக இருக்குன்னா லோகஸ் வில் பி வெர்டிக்கலாக இருக்கு, வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குன்னு எழுதணும். புரிஞ்சுதா? இப்படி தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விஷுவலாக படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பேசிக் கொஸ்டின் இது நான் கிரியேட் பண்ணது. ஓகேவா? லோகஸ்ன்றது ஜெட்னு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எய்தர் மாடுலஸ் ரியல் கண்டிஷன் ஏதாவது கொடுத்ததுக்கப்புறம் வர்றதை நான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை ஒரு விஷுவலாக ஒரு ஷேப்பாக என்னால் பார்க்க முடியும்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இமேஜினரி ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் I இன்டூ Z பிளஸ் 1 ஈக்குவல் 0 கொஸ்டின். இது சால்வ் பண்ணி இதுலேருந்து இமேஜினரி எடுக்கணும். Zன்றது என்ன, எக்ஸ் பிளஸ் IY இல்லையா. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into Z மைனஸ் I into Z IZ பிளஸ் 1. Z வேல்யூ எக்ஸ் பிளஸ் IY, I இன்டூ Z வேல்யூ எக்ஸ் பிளஸ் IY பிளஸ் 1 அப்படியே வந்து இது அப்படியே எழுதுங்க. ஐயை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் IX மைனஸ் பிளஸ் மைனஸ் I இன்டூ I ஸ்கொயர் 1 into I ஒய்னு வந்துடும் பிளஸ் 1. எக்ஸ் அப்படியே வரும், IY அப்படியே வரும், மைனஸ் IX அப்படியே I ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1 பிளஸ் Y பிளஸ் 1 வந்துச்சு. ரியல் பார்ட் எடுத்து எழுதுங்க, எக்ஸ் ஒய் 1 எழுதிட்டோமா. இமேஜினரி பார்ட் இது ரெண்டு டேர்மு, இதுலேருந்து நான் ஐயை காமனாக எடுத்துட்டேன்னா ஒய் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இமேஜினரி பார்ட் எழுதுங்க. அப்போ இதில் என்ன இமேஜினரி பார்ட்டு, ஐ டேர்ம் என்ன இருக்கும். இப்போ ஒய் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதை மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 0ன்னு எழுதலாம். இதை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதலாம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. இப்போ இதில் என்ன விஷுவலாக இருக்குது அப்படின்றது கேட்கலாம் இல்லையா நீங்கள். எப்படி பாருங்கள், Z இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் விஷுவலாக லோக்கஸை பார்க்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் எனக்கு என்ன, எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் 0. எக்ஸுக்கு ஒரு அப்போ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா. பேசிக்காக எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். கரெக்டாக? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் கிராஃபில் போயிட்டு நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க. எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்க்கு 1 வருமா, எக்ஸுக்கு 2 போட்டால் ஒய்க்கு 2வா, எக்ஸுக்கு 3 போட்டால் ஒய்க்கு 3, எக்ஸுக்கு 4 போட்டால் ஒய்க்கு 4, எக்ஸுக்கு மைனஸ் போனால் ஒய்க்கு மைனஸ் 1, எக்ஸுக்கு மைனஸ் 2 போட்டால் 1. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இட் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ லோகஸ் எனக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் லோகஸை விஷுவலாக நான் பார்க்க முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? நவ் இப்போ இதே கொஸ்டின் கிரியேட்டிவாக கை வைக்கிறாங்கன்னா, இப்போ இமேஜினரி தூக்கி ரியலை போடுங்க. ரியல் ஆஃப் இந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைன் பண்ணக்கப்புறம் இதில் போய் ரியல் பார்த்தோன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0வா. இதுவும் என்னது, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அந்த பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. போட்ட பாயிண்ட் எல்லாம் பிளாட் பண்ணுவீங்களா கிராஃபில், அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து விஷுவலாக லோக்கஸாக பார்க்க முடியும். பார்க்குற ஷேப் வந்து லோக்கஸு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? இதை நான் கிரியேட் பண்ண கொஸ்டின். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். Okay student, subdivision third la z plus I equal to z minus of 1 is equal to இது equal சொல்லிட்டாங்க. கிளியரா? क्वेश्चनல என்ன, z equal to x plus iy யா. ஓகே, z ன்னு ஒரு வேல்யூ x plus iy ன்னு இருக்கு. அதுல நான் ஒரு ஆபரேஷன் பண்றேன். இங்க என்ன ஆபரேஷன், மாடுலஸ்னு ஒரு ஆபரேஷன் பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வந்து நிக்கும்.
வந்த ஆன்சரை வந்து நான் வந்து விஷுவலாக பார்க்க போகிறேன் இன் லோக்கஸில், அதுதான் வந்து சால்வ் பண்ண போகிறோம் நம்ம இங்கே. சரியா? ஓகே. ஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய். இப்போ இதில் ரியல் பார்ட் இமேஜினரி தனியாக இருந்தால் எக்ஸ் அப்படியே வந்துடும். ஐயை காமனாக இருந்தால் ஒய் பிளஸ் ஒன்னு வந்துடும். எக்ஸா இது எக்ஸ் மைனஸ் ஒன்று இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே வந்துடும் ப்ளஸ் ஐஒய்னு வந்துடும். மாடுலஸ்க்கு என்ன மீனிங்? மாடுலஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டா? எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்க, ஐ கோஎஃபிஷியன்ட் ஒய் ப்ளஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுங்க, ஒய் ஸ்கொயர் பண்ணுங்க. ஏன்னா மாடுலஸ்னா இப்படி எழுதணும், ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க, ரூட்டு கேன்சல் ஆயிடும். அப்போ உள்ள இருக்க டேர்ம் மட்டும் எழுதுங்க. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் உள்ள கொண்டு வந்துடுறேன். அப்போ இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். ஓகே, இது என்ன ஃபார்முலா? a plus b squared ஃபார்முலா. a plus b squared equal to a squared plus b squared plus 2 times of ab ன்னு எழுதலாம். a minus b squared எப்படி எழுதலாம்? a squared plus b squared minus 2 times of ab ன்னு எழுதலாம். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். நவ இது a plus b squared a squared y squared 1 b squared 1 squared plus 2 times of ab அப்ப 2y ன்னு வந்துரும். மைனஸ் அப்படியே இருக்கு. a minus b squared ஃபார்முலா. so x squared b squared 1 squared minus 2 times of ab னால 2 times of x ன்னு வந்துரும். minus y squared equal to 0. இப்போ இங்க பாருங்க, இந்த x இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. minus x squared minus x squared 1 minus minus 1 minus minus plus 2x minus y squared அப்படியே இருக்கு. x squared cancel out, y squared minus y squared cancel out, plus 1 minus 1 cancel. இப்போ என்ன ரிமைனிங் இருக்கு? 2y யும் 2x இருக்கு. அப்ப 2x plus 2y equal 0 னா ஈக்குவேஷன் 2 ஆல டிவைட் பண்ணா x plus y equal 0. z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன், அதை மாடுலஸ் மூலமா ஆபரேஷன் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட் வந்து லோக்கஸ் சொல்லணும். அப்ப இந்த क्वेश्चन வரைய லோக்கஸ் எப்படி இருக்கு? இது என்ன x plus y equal 0 வா? அப்ப என்ன மீனிங்? x equal to minus y, கரெக்ட்டா? x equal to minus y. x க்கு 1 போட்டா y minus 1, x க்கு 2 போட்டா minus 2, x க்கு 3 போட்டா minus 3. இத போய் கிராஃப்ல போய் பிளாட் பண்ணுங்க. so basically இது என்னன்னா x equal to minus y. clear? இத போய் கிராஃப்ல பிளாட்னா 1, minus 1, x axisல 1, y axisல minus 1 இங்க வரும். x இது minus x, இது minus y, இது positive y. அப்ப 1, minus 1 இங்க, 2, minus 2ன்றது உங்களுக்கு எங்க வரும்? இது 2, இது minus 2 இங்க வரும். 3, minus 3 இங்க வரும். இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்கு? இட் இஸ் a straight line. அப்ப லோகஸ் வந்து எனக்கு என்ன? straight line. லோகஸ் இஸ் straight லைனா இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. so x equal to plus y equal 0, it is a straight line. slope னா y equal to minus x ன்னு எழுதலாம், which means என்ன? y equal to mx plus c ன்னு எழுதலாம் இல்லையா? exercise 7.1 நல்லா டீடைலா படிப்பீங்க. so m பொசிஷன்ல m equal to minus 1 இருக்கு, m divided by x சொல்லலாம், slope சொல்லலாம், tan theta ன்னு சொல்லலாம். ஓகே. so பேசிக்கா z ன்ற ஒரு டேர்மை நான் மாடுலஸ் ஆபரேஷன் பண்ணும்போது என்னோட லோகஸ்னா விஷுவலா நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா இந்த இத it is a straight line-ஆ இருக்கு. அப்ப இதெல்லாம் locus is a locus of z is a straight line னா இருக்கு அப்படின்னு முடிக்கணும். இப்போ விஷுவலா நீங்க இப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3ல fourth subdivision z bar equal to z inverse சொல்லிட்டாங்க. where z equal to எவ்வளோ? z equal to x plus iy. ஓகே. சரி, z ன்னு ஒரு நம்பர் எடுக்கறாங்க. என்ன கண்டிஷன்? z bar கான்ஜுகேட் பண்றாங்க, இன்வெர்ஸ் கண்டிஷன். so z bar எழுதலாம், z inverse 1/z ன்னு எழுதலாம். சரியா? இந்த z இங்கே போச்சுனா z inverse z bar equal to 1 ன்னு வரும். z ன்றது x plus iy, z bar னா கான்ஜுகேட்னா இங்க minus iy equal to 1 ன்னு எழுதலாம். நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. பேசிக்கா mod z square equal to 1 ன்னு எழுதிட்டு mod z square x square plus y square எழுதலாம். or else மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் x into x square, x into minus y வந்து i into xy minus then இந்த டேர்ம் இது கூட மல்டிப்ளை பண்ணோம். iyx into plus iyx minus plus minus i into i square and y square வரும். இதுல இதுவும் கேன்சல் ஆயிரும். x square i square னா இட்ஸ் -1, so plus y square equal to 1. இப்போ இது என்னன்னு பாத்தீங்க அப்படினா நல்லா கவனிங்க. x square plus y square equal to 1 square ன்னு எழுதலாம். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வித் சென்டர் 0,0. சரி, இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
x squared equal to coefficient of y squared and coefficient of xy equal to 0. அப்ப xy equal to னா xy டேர்மே இருக்க கூடாது. இங்க பாருங்க coefficient of x squared y squared ஈக்குவலா இருக்கா? coefficient of xy னா xy டேர்ம்ல equal to 0. அப்படி இருந்துச்சுனா it is a circle. அப்ப locus வந்து எனக்கு சர்க்கிளா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டயகிராம் என்ன அப்படின்னா சென்டர் 0, 0ல ரேடியஸ் 1ல நான் ஒரு சர்க்கிள் வரையறேன்னு அர்த்தம். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் x squared plus y squared equal to 1 ன்னு அர்த்தம். இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்தவரை z ன்னு எடுத்து அதை இந்த ஆபரேஷன் கான்ஜுகேட் அண்ட் இன்வெர்ஸ்ல பண்ணும்போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு? சர்க்கிளா இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்னோட லோகஸ் வந்து நான் சர்க்கிளா பார்க்க முடியுதுன்றது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. Okay student, question number 4 and show that the following equation represent a circle and find the center and radius. Okay, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி சென்டர் அண்ட் ரேடியஸ் இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z minus of z naught equal to r where இந்த z naught is a center, r is a radius னு அர்த்தம். இப்படி क्वेश्चन கொடுத்துட்டாங்களா? இந்த क्वेश्चनல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு minus of z naught னு எழுதணும். அப்ப z அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் இங்க போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இது என்ன சைனா இருக்கு? -2 இருக்கா? அப்ப இத பாசிட்டிவா எழுதணும். இது என்ன இருக்கு? மைனஸா இருக்கா? அப்ப இத பாசிட்டிவா எழுதணும். ஈக்குவல் டு இந்த நம்பரை போடணும். therefore 2 + I ன்றது சென்டர், 3 ன்றது ரேடியஸ். கிளியர்? அப்ப என்ன மீனிங்? 2,1 2,1ல சென்டரா வச்சு 3 க்கு ரேடியஸ், இத சென்டரா வச்சு 3 க்கு ரேடியஸா வச்சு இப்படி சுத்திட்டீங்க அப்படினா நமக்கு ஒரு சர்க்கிள் தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தெரியும்னா எக்சர்சைஸ் 5.1 போய் படிக்கணும். Exercise 5.1ல இந்த பேசிக்கா x minus of h square plus y minus of k square equal to 3 square which means r square. இதுல போயிட்டு h க்கு பதிலா நீங்க 2யும் y க்கு பதிலா 1யும் போட்டு a minus b square எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் கிடைக்கும். that is called as equation of circle. Exercise 5.1ல ரொம்ப டீடைலா படிப்போம். கிளியரா? இங்க அவ்வளவுதான் வேணாம். இங்க என்ன சொல்றாங்கன்னா கொடுத்திருக்க டேர்மை நான் இந்த மாதிரி மாத்திட்டு இந்த z0 பொசிஷன் வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ் சொன்னா போதும். நோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. இது எப்படி மாத்தணும்? mod of z minus of z0 equal to r ன்னு மாத்தணும். அப்ப இந்த இங்க 2 ன்னு இருக்கு. அப்ப 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. இது என்னவா மாறும்? z ஆ மாறும். இது 1 டைமா மாறும். இது 2i equal to 2 ல 2 போச்சு டிவைட் பண்ணா 1 ன்னு வந்துரும். ஓகே, நான் என்ன சொன்னேன்? z minus z0 மாத்தணுமா? அப்ப z மைனஸ், இது என்ன பிளஸ் தாமா? அப்ப மைனஸா மாத்துங்க. இது மைனஸா பிளஸ்னு எழுதுங்க. அப்ப இதுல என்ன சென்டர்? சென்டர்ன்றது z0 இந்த பொசிஷன். z0 equal to -1,2, radius will be 1. இப்ப டயகிராம் வரையறீங்கன்னா -1,2 சென்டரா வச்சு ரேடியஸ் 1ல -2, சென்டரா வச்சு ரேடியஸ் 1ல ஒரு சர்க்கிள் போறீங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வேணா அதே ஐடியா. இதுல போய் போட்டீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 3z - 6 + 12 = 18 இருக்கு இல்லையா? இப்போ இங்க வந்து பாருங்க, எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும். mod of z minus z0 equal to r வரும். அப்ப என்டையர் ஈக்குவேஷனை 3 ஆல டிவைட் பண்ணுங்க. இத 3 ஆல பண்ணா z, 3 ஆல பண்ணா 2, 3 ஆல பண்ணா 4, இத டிவைட் பண்ணா 8/3 ன்னு வரும். z minus z0 equal to r கொண்டு வரணும். அப்ப z அப்படியே எழுதுங்க. இங்க ஒரு மைனஸ் போடுங்க. இது -2வா +2 ன்னு எழுதுங்க. இது பிளஸ்ஸா மைனஸ் ஆப்போசிட் சைனா எழுதிட்டீங்க அப்படின்னா இது சென்டர் கிடைக்கும். சென்டர் எவ்வளவு? 2, -4, ரேடியஸ் 8/3. 8/3 னா டிவைட் பண்ணா 2.6 ரேடியஸ் கிடைக்கும். 2, -4 னா x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல -4 சென்டரா வச்சு 8/3 னா அப்ராக்ஸிமேட்லி 2.6 வரும். 2.6ல ஃபிக்ஸ்ட் லைனா ஒன்னு வச்சு நீங்க ஒரு சர்க்கிள் டிரா பண்ணீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் கன்சிடர் as a சர்க்கிள். இது இப்படி ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் சர்க்கிள் கிடைக்கும். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைக்கணும்னா எக்சர்சைஸ் 5.1ல h, k க்கு பதிலா 2 - 4யும் r க்கு பதிலா 8/3 போட்டு a - b ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்டையர் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து டு ஃபைண்ட் சர்க்கிள் அண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
Okay, student. Question number 5. Obtain the Cartesian equation. Z equal to x plus iy. Condition என்ன mod z minus 4 equal to 16 கொடுத்துட்டாங்க. சரியா? Z வந்து x plus iy. Z க்கு பதிலா x plus iy போடுங்க. 4 அப்படியே வரும் minus 4 16 அப்படியே வந்துரும். கரெக்ட்டா? இத ரியல் பார்ட் எழுதுங்க x minus of 4 imaginary part iy equal to 16. மாடுலஸ் குள்ள என்ன பண்ணோம்? ரியல் பார்ட்ட ஸ்கொயர் பண்ணோம், இமேஜினரி பார்ட்ட ஸ்கொயர் பண்ணோம். equal to 16. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். 16 ஸ்கொயர் பண்ணா 256. x minus 4 square plus y square. இது என்ன ஃபார்முலா? a minus b square ஃபார்முலா. a minus b square ஃபார்முலா என்ன? a minus b squared equal to a squared plus b squared minus 2 times of ab. இதான் ஃபார்முலா. அப்ப a வை ஸ்கொயர் பண்ணுங்க. a னா x, x ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16 minus 2 times of ab. 2 வை 4 ஆல மல்டிப்ளை பண்ணி x ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப minus 8x. இது plus y square. இந்த 256 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா minus 256. இந்த 16 ல 256 போச்சுனா minus 240. இது என்ன அப்படினா என்னோட லோகஸ் வந்து சர்க்கிளா இருக்கு. எப்படி சொன்னேன்? எக்சர்சைஸ் 5.3. எக்சர்சைஸ் 5.3 ல சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம்? coefficient of x squared equal to coefficient of y squared, and also no coefficient of xy equal to 0. இது வந்து characteristic equation of circle 5.1. இங்க பாருங்க x square y square ஈக்குவலா இருக்கா? no xy term, therefore is a circle. இது இன்னும் டீடைலா போணும்னா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி 2gx equal to minus 8y, 2fy equal to y term இல்ல 0 அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈக்குவேட் பண்ணா சென்டர் கிடைக்கும். சென்டர் 4,0, ரேடியஸ் 16. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா விஷுவலா பாத்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து 4,0. இது 4,0 னா இங்க x ஆக்சிஸ்ல 4,0 ல ரேடியஸ் வந்து 16. ரேடியஸ் 16 ல நான் ஒரு டயகிராம் வரையறேன்னு அர்த்தம். அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் இது. x² + y² - 8x - 240. 4,0 ன்ற சென்டர்ல நான் இந்த ஈக்குவேஷன்ல ஒரு சர்க்கிள் வரையறேன். சோ இதுதான் என்னோட லோகஸ். அப்ப இந்த லோகஸ் இஸ் a சர்க்கிள். அப்ப லோகஸ்னா என்ன? திரும்ப z ன்னு ஒரு நம்பரை நான் ஆபரேட் பண்ற கண்டிஷன் கொடுத்து எனக்கு இப்படி வந்து நிக்குது. இது வந்து எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிளை நான் விஷுவலா அப்படி பார்க்கலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் z minus 4 square minus z minus 1 square equal to 16. z க்கு என்ன பண்ணனும்? x plus iy. z க்கு x plus iy அப்படியே ரிமைனிங் எழுதுங்க. பவர் ஸ்கொயர். மாடுலஸ் என்ன மீனிங்? root of x minus coefficient of x squared பண்ணனும் and y squared I squared பண்ணனும். which means real part imaginary part ஸ்கொயர் பண்ணனும். similarly இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஆல்ரெடி வெல்ல ஒரு ஸ்கொயர் இருக்கா பவர்ல. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஓகே, now x minus 4 square னா a minus b square ஃபார்முலா. x square 4 square 16 square minus 2 times of ab னால minus 8x இந்த y square அது மைனஸ் அப்படியே போடுங்க. a minus b square x square plus b y square minus 2 times of ab னால 2x வரும். இந்த plus y square அப்படியே இருக்கும் equal to 16. மைனஸ் ஆல கொண்டு வாங்க minus x square minus 1 plus 2x minus y square 16 உள்ள வந்துச்சுனா minus 16 equal 0. x squared minus x squared cancel. 16 minus 16 cancel. minus 8x இதுல என்ன ரிமைனிங் இருக்கு அப்படினா இந்த y square cancel. minus 8x and also minus 1 plus 2x அதை எடுத்து எழுதுங்க. minus 8x ல 2x போச்சுனா minus 6x minus 1 equal to 0. 6x plus 1 equal to 0. அப்ப இது என்னது? it is a locus on the point straight line. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து x என்னன்னு கண்டுபிடிங்க. 6x plus equal to 1 னா x equal to minus 1/6 ஆ? x equal to minus 1/6 லைன்ல போய் டிரா பண்ணுங்க. x equal to minus 1/6 இங்க வருமா? அப்ப இப்படி ஒரு லைன் போடலாம். x equal to minus 1/6. பேசிக்கான it is a straight line. vertical straight line இருக்கு. சரியா? அப்ப இந்த லோகஸ் வந்து விஷுவலா நான் என்னால பார்க்க முடியும். எப்படி it's a vertical straight line இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் example 2.18. Given complex number z equal to 3 plus 2i represent the three vertices on origin plane z I z plus I z. மூணு vertices கொடுத்துட்டாங்க. it is isosceles and right angle triangle கொடுக்கணும். isosceles னா என்ன? two sides are equal. triangle இருக்க ரெண்டு sides are equal. ஓகே, இது பேசிக்கா எக்சர்சைஸ் 2.5 ல 8 சம் ஒன்னு போட்டுறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 15. ஓகே, சிமிலர் அதுல z equal 3 plus 2 கொடுத்திருக்காங்க. ஓகே, நவ சால்வ் பண்ணலாம்ங்க. இது z1 z2 z3 ன்னு எடுங்க. z1 z2 z3 z1 x z z2 I z z3 z plus I z.
zx plus iy எழுதலாம். பட் x plus iy வந்து 3 plus 2 கொடுத்துட்டாங்க. இப்போ அது பாயிண்ட் ஆகுதுன்னா 3,2 எழுதலாம். அரகன் பாயிண்ட் ஆகும். I z னா i z கூட மல்டிப்ளை பண்ணா i into 3 3i i into i square நால -1 வரும். -1 2 மல்டிப்ளை பண்ணா -2. இத ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆகுதுன்னா -2 plus 3 ன்னு எழுதலாம். சோ பேசிக்கலி என்ன பாயிண்ட் -2, 3. z3 ன்றது z plus i z ஆ. இப்போ z ன்றது 3 plus 2i. 3 plus 2i இந்த -2 plus 3i ஓட ஆட் பண்ணுங்க. 3 - 2 1 2i plus 3i 5i ன்னு வரும். பாயிண்ட் ஆகுதுன்னா 1,5. போய் பிளாட் பண்ணுங்க. 3,2 னா 3,2 இங்க இருக்கு. 1,5 ன்றது இது 1 இது 5 இங்க இருக்கு. -2, 3 ன்றது இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணி இத ஒரு டயகிராமா போட்டா இது வந்து என்ன ஆச்சுன்னு. சோ இது பேசிக்கா இட் இஸ் a triangle. கரெக்ட்டா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த சைடோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? இது வந்து பேசிக்கா z1, இது z3. அப்போ z1 - z3 பண்ணணும். இங்க z3 - z2 பண்ணணும். இந்த சைடு கண்டுபிடிக்கணும் z1 - z2 பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? z1 - z3. z1 ன்றது 3 plus 2i minus of z3. அப்போ என்ன ஆகும்? இது மைனஸா மாறும், இதுவும் மைனஸா மாறும். மாடுலஸ் குள்ள எழுதிடணும். மாடுலஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆரிஜின் கண்டுபிடிக்கலாம். 3 ல 1 போச்சுனா 2, 2i ல -5i போச்சுனா -3i. மாடுலஸ் குள்ள ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் மைனஸ் வேல்யூ வந்தாலும் பாசிட்டிவ் போட்டு ஸ்கொயர் பண்ணலாம். மாடுலஸ் குள்ள 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9 which is equal to √13. √13 ன்றது AB ஓட பொசிஷன் தெரிஞ்சிச்சு நமக்கு. ஓகே, z1 - z2. நெக்ஸ்ட் z3 - z2. z3 ன்றது என்ன? 1 + 5i 1 + 5i - z2 இதுல மைனஸ் பண்ணுங்க. அப்ப இது பிளஸ்ஸா மாறும், இது -3i ன்னு வரும். தென் 1 + 3 1 + 2 = 3. 5 ல -3 போச்சுனா +2i. மாடுலஸ்னால ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4 ஆட் பண்ணா √13 வந்து. நெக்ஸ்ட் z2 - z1 கண்டுபிடிங்க. ஓகே, இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். z2 - z1 பண்ணா z2 வேல்யூ வந்து எவ்வளவு? -2 + 3i z1. அப்ப -3 - 2i ன்னு எழுதுறோம். -2 - 3 - y +3 ல -2 போச்சுனா சிங்கிள் i பாசிட்டிவ் i. ரூட் ஆஃப் i ஸ்கொயர் பண்ணுங்க, 5 ஸ்கொயர் பண்ணுங்க, i ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் 25, 1 ஸ்கொயர் 1 √26 வந்துச்சு. இப்போ AC வந்து நான் √26 ஆ, AC வந்து √26, AB and BC ன்றது எனக்கு √13. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. பை பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா இது 26, இது வந்து 13. அப்ப ரெண்டு சைடும் ஈக்குவலா போச்சு. இது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாறிடுச்சு. ஸோ ரெண்டு சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தாலும் இட் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிளியரா புரிஞ்சுச்சா? எக்ஸாம்பிள் 2.19. Next question, example 2.19. Okay, so the basic show that in the mod of 3z - 5 + I = 4 represent the circle and find the center and radius. Find the center and radius na z - z0 = r. இந்த ஃபார்முலேட்டுக்கு நான் எழுதணும். given term first எனக்கு z வேணும் அப்படினா entire equation 3 ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்க. இப்போ 3 ஆல் டிவைட் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். இது -5/3, இது i/3, இது 4/3 ஆ மாறிடும். z - z0 கொண்டு வரணுமா? இங்க மைனஸ் இருக்கு. இது மைனஸ்னா இது பிளஸ்னு எழுதணும். இது பிளஸ்னா இது மைனஸ்னு எழுதணும். ஓகே, அப்படி எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் a center which is equal to 4/3. இது வந்து இந்த ஃபார்மேட் வந்துச்சா? z - z0 = r. therefore it represents the circle. center z0 வந்து 5/3 and -1/3. இது 4/3 is a radius. இப்போ என்ன மீனிங்? 5/3 னா 1.6 டிவைட் பண்ணா, -1/3 னா -0.3. சென்டர் 1.6 0.3 எங்க இருக்கு? 1.6 இங்க, 0.3 இங்க. இது சென்டரா வச்சு ரேடியஸ் எவ்வளோ? 1.33 ல நான் ஒரு சர்க்கிள் வரைய முடியும். தென் இட்ஸ் ரெப்ரசன்ட் a circle மீனிங். ஓகேவா? இது சர்க்கிள் அஸ்யூம் பண்ணிக்கிறேங்க. சரியா? ஸோ பேசிக்காக 4/3 டிவைட் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட், ஷோ தட் mod z + 2 - of I less than 2. அப்போனா less than 2 ரேடியஸ்க்குள்ள represent the interior point of a circle and find the center and radius. நல்லா கவனிங்க. கொஸ்டினை z - z0 = r ன்னு எழுதிடணும். இது அப்படியே எழுதுங்க. நான் z - z0 கொண்டு வரணும்னா இங்கே ஒரு மைனஸ் போடுறேன் அப்படின்னா இது ப்ளஸ்னா -2i, இது மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாற்றி எழுதணும். 2 அப்படியே வந்துடும். தென் இது எப்படி இருக்கு?
இந்த ஃபார்மேட் வந்துருச்சா, z minus z naught equal to 6, z naught equal to இந்த பாயிண்ட் சென்டர் -2, 1, ரேடியஸ் வந்து 2. அப்போ என்ன மீனிங், -2, 1ல் சென்டர் வச்சு ஒரு ரேடியஸ் 2ல் நீங்கள் ஒரு டயக்ராம் வரைய போகிறீங்க. இப்படி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்க, லெஸ் தென் 2 அப்படின்னா இந்த ரேடியஸ் கீழே இருக்க என்ன பாயிண்ட் எடுத்தாலும் இந்த சர்க்கிளுக்கு இன்டீரியர் உள்ளே இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட்னா இட்ஸ் உள்ள கண்டெய்னாக இருக்கும். therefore given term அப்படியே எழுதிட்டு representing interior point of a circle எழுதி முடிக்கணும். அவ்வளோதான் இது. ஓகே, okay student, last example. Example 2.21. okay, last example. Obtain the Cartesian equation of form locus. அப்போ ஒரு Cartesian equation of form of locus என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். locusனா அந்த விஷுவல் எப்படி இருக்கு அப்படின்னு கிளியரா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन mod z equal to mod z minus of i கொடுத்திருக்காங்க. அப்ப z ன்றது என்ன, நமக்கு x plus iy ஆ, இந்த z க்கு பதிலா x plus iy போடுங்க, z க்கு பதிலா x plus iy, இந்த minus i அப்படியே இருக்கும், x plus iy. இங்க பாருங்க x அப்படியே எழுதுங்க, i காமனா இருக்கா, i காமனா இருந்தா y minus of வந்து மாடுலஸ் கூட வந்துச்சு. மாடுலஸ்னா என்ன, root of x square plus y square ஆ, மாடுலஸ்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணனும், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணனும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க, root கேன்சல், அப்ப x square plus y square equal to x square plus y minus of 1 square வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வாங்க, -x square minus y minus of 1 square equal to 0. x square minus x square cancel, y square அப்படியே இருக்கு, இங்க மைனஸ், இது என்ன a minus b square, a square b square 1 square minus 2 times of ab, minus 2 y ன்னு எழுதணும். இங்க வெளில மைனஸ் இருக்கா, minus y square, 1 into minus minus 1, minus minus plus 2y, positive y square negative y square cancel, இது என்ன minus 1 plus 2y, இது எப்படி எழுதலாம், 2y minus 1 equal 0. அப்ப locus வந்து இது என்ன, straight line equation. அப்ப என்ன மீனிங், இது சால்வ் பண்ணுங்க, 2y minus 1 equal 0 னா 2y equal to positive 1, y equal to 1/2. y equal to 1/2 எங்க வரும், இங்க வருமா, இந்த பாயிண்ட்க்கு நேரா ஒரு லைன் போடுங்க. இந்த லைன் எப்படி இருக்கு, it is a horizontal straight line, horizontal straight line, horizontal straight line which is parallel to x axis ங்கற எழுதலாம். அப்ப என்ன சொல்ல வர அப்படினா, லோகஸ்னா ஒரு z ன ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் மாடுலஸ்னு ஒரு கண்டிஷன்ல போடும்போது எனக்கு ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் அரைவாது. இந்த ஈக்குவேஷனை நான் வியூ பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து பாயிண்ட் எடுக்கணும். பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இதை சால்வ் பண்ணீங்கன்னா y பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் வழியா ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா அதான் which means collection of all point. அந்த collection of all point கனெக்ட் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு விஷுவலா ஒரு டயக்ராம் கிடைக்கும். அந்த விஷுவலா டயக்ராம் கிடைக்கிறதுல இந்த எக்ஸசைஸ்ல ஸ்ட்ரைட் லைனையும் சர்க்கிள் வச்சு தான் வார்த்தை எழுதியிருக்காரு. ஸோ பேசிக்கா இட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். லோகஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்றத நீங்க விஷுவலா பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ்ல. சரியா? ஓகே, செகண்ட் क्वेश्चन 2.21ல 2z minus 3 minus i equal 3 ன்னு இருக்கு இல்லையா, z க்கு பதிலா x plus iy and minus 3 minus i equal 3. 2x மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into iy 2iy, இது minus 3 minus i equal 3. ரியல் பார்ட் என்ன, 2x minus 3. இமேஜினரி பார்ட்ல i காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இது 2y minus 1 equal to 3 ன்னு வரும். மாடுலஸ்னா நீங்க என்ன பண்ணணும், ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ண, இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்றீங்க. இதை ஸ்கொயர் பண்றோம்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணீங்கன்னா ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆனதால 2x minus 3 ஸ்கொயர் பிளஸ் 2y minus 1 ஸ்கொயர் which is equal 3a ஸ்கொயர் பண்ணா 9 ன்னு வந்துரும். a minus b ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2 times of ab, a ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பண்ணா 9 minus 2 times of ab, 2 times of ab, but 2 3s are 6, 6 2s are 12 minus 12x. இங்கே a minus b ஸ்கொயர், a ஸ்கொயர் பண்ணுங்க 4y ஸ்கொயர், b ஸ்கொயர் பண்ணுங்க 1 ஸ்கொயர் 1 minus 2 times of ab, 2 4y minus 4y equal to 9. கரெக்டா? எஸ், இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 4x ஸ்கொயர் 4y ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 4y ப்ளஸ் இந்த 1 இந்த 9 ஈக்குவல் டு 9. இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது நீங்கள் சொல்லிடலாம் எப்படி இட் இஸ் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன். எப்படி இட் இஸ் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.3ல இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன் 4ஆல் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா நான் என்ன சொன்னேன், எக்ஸசைஸ் 5.3ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்.
இங்கேயும் பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அண்ட் ஆல்சோ நோ xy டேர்ம், xy கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்காது, ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் b ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் z இஸ் சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சர்க்கிளை நான் விஷுவலாக பார்க்குறேன். இது எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் 5.3 நம்ம படிப்போம் ஐடென்டிஃபை கோனிக்ஸ். இதை நான் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy = 0ல நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணணும். 2gx = -3x அதை சால்வ் பண்ணணும். 2gx = -3x சால்வ் பண்ணிங்க அப்படின்னா z = -2/3 கிடைக்கும். சிமிலர் வே இங்கே என்ன இருக்குது, y, இங்கே 2fy = -y. அப்போ y கேன்சல், f = -1/2 கிடைக்கும். சென்டர் நீங்கள் எப்படி எழுதணும்னா இந்த ஈக்குவேஷனில் சென்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா -z,-f எழுதணும் சென்டர். அப்போ இது என்ன ஆகும், +3/2 மாறும், இது +1/2 மாறும். ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா √g², ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா √g² + f² - c. இதில் போயிட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ரேடியஸ் வந்து 3/2 கிடைக்கும். அப்போ இதை விஷுவலாக நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் 3/2 1/2, 3/2னா 1.5, 3/2 1.5, இதுவும் உங்களுக்கு 1.5, 0.5, இது 0.5, இது 1.5. எக்ஸ் ஆக்சிஸில் 1.5, எக்ஸ் ஆக்சிஸில் இது 1.5, ஒய் ஆக்சிஸில் 0.5 இங்கே. அப்போ இதுதான் சென்ட்ரு. இந்த சென்டரில் ரேடியஸ் 3.2னா 1.5, 1.5ல நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் இது. இந்த 4x² + 4y² - 12x இதுதான் இதோட ஈக்குவேஷன். அப்போ இப்படி விஷுவலாக என்னால் பார்க்க முடியுது. இப்போ லோக்கஸ் ஆஃப் zன்றது இது வந்து சர்க்கிளாக இருக்குது. ஒரு zன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy நான் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டியில் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு இது சர்க்கிளாக விஷுவலாக பார்க்க முடியுதுன்றது இந்த எக்ஸசைஸ். ஓகேவா, கிளியராக புரிஞ்சிச்சா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த எக்ஸசைஸில் ஒரு லோக்கஸ் என்ன, லோக்கஸ் மூலிமா எப்படி விஷுவலாக ஒரு ஷேப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றது டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ எக்ஸசைஸ் 2.6ல் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 1 ஷார்ட் வீடியோவாக எக்ஸசைஸ் வைஸாக எக்ஸாம்பிள் வைஸாக ரொம்ப நல்லா பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய், see you, bye guys.